சற்றுமுன் கபில சந்திரசேனவுக்கு மஹிந்த ராஜபக்ச கண்கலங்கி இறுதி அஞ்சலி. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராக தயார் என்றும் அறிவிப்பு. இந்த பகுதிகளில் மண் சரிவு வெள்ள அபாயம், அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. தமிழக முதல்வர் விஜய்க்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கை மக்கள் சார்பாக வாழ்த்து. இலங்கையில் இன்று நடந்த எதிர்பாரா விபத்துக்கள், ஒருவர் பலி, பலர் காயம். அரசாங்கத்துக்கு ஓம் சொல்லாவிட்டால் மரண அச்சுறுத்தல் வருகின்றதாம் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டு. போதைப் பொருளை தொடர்ச்சியாக கடத்தி வந்த கடல் குதிரை குழு வசமாக சிக்கியது. 19 வெளிநாட்டவர்கள் அதிரடி கைது, என்ன செய்தார்கள் தெரியுமா? அம்பலமாகிய பின்னணி. மீண்டும் நாளை முதல் ஆரம்பமாகும் யாழ்தேவி ரயில் சேவை. செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் குறிப்பிட்ட தினத்திலேயே ஆஜராக தயாராக இருப்பதாக சற்று முன்னர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மஹிந்தவின் நெருங்கிய நண்பரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரியுமான கபில சந்திரசேனவின் உடலுக்கு இறுதி மரியாதை செய்ய சென்றிருந்த போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 12ஆம் தேதி ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனை இவர் தெரிவித்துள்ளார். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிற்கு 6 ஏர்பஸ் A330 விமானங்கள் மற்றும் 8 ஏர்பஸ் A350 ரக விமானங்களை வாங்கிய போது $2 மில்லியன் அமெரிக்க லஞ்சமாக வாங்கிய அப்போதைய தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி நியோமாலி விஜயநாயக்க மீது குற்றம் சுமத்தப்பட்டு கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிட வேண்டியது. இவரிடம் நடக்கும் விசாரணைகளில் மஹிந்த ராஜபக்சவும் சிக்குவார் என்று பலராலும் ஊகிக்கப்பட்ட நிலையில் இவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதோடு விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது. விசாரணைகளின் போது தமக்கு கிடைத்த $2 மில்லியன் மஹிந்த ராஜபக்சவுக்கே 60 மில்லியன் ரூபாவை கொடுத்ததாகவும் 20 மில்லியன் ரூபாவை அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு கொடுத்துள்ளதாக கபில சந்திரசேன தெரிவித்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் அம்பலப்படுத்தியுள்ளனர். கபிலவுக்கு இன்று அஞ்சலி செலுத்திவிட்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மஹிந்த ராஜபக்சவிடம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பாணை குறித்து கேள்வி எழுப்பிய போது பதிலளித்த மஹிந்த, நிச்சயமாக நான் ஆணைக்குழுவில் முன்னிலையாவேன் என்றும் நாம் அங்கு சென்றுதானே ஆக வேண்டும் என்றும் பதிலளித்துள்ளார். மறைந்த கபில சந்திரசேனவின் இறுதிச் சடங்குகள் இன்றைய தினம் மாலை 5 மணிக்கு பொருளை பொது மயானத்தில் இடம்பெற்றது. நாட்டில் முன்னர் மண்சரிவு அபாயம் இருந்து தற்போது செயலிழந்துள்ள இடங்கள் இனிவரும் மழைவீழ்ச்சியுடன் மீண்டும் அபாய நிலைக்கு மாற வாய்ப்புள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர சற்று முன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கருத்து வெளியிட்ட இவர், டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மண்மேடுகள் இன்னும் அப்படியே இருப்பதாகவும் மண்சரிவு காரணமாக பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான கற்கள் மேலெழுந்துள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் மிக குறைந்த மழையின் போதும் கூட அந்த கற்கள் மீண்டும் சரிந்து விழக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் இவர் எச்சரித்துள்ளார். ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு 1ஆம் கட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தின் பசறை பிரதேச செயலக பிரிவு, மொனராகலை மாவட்டத்தின் படல்கும்பர மற்றும் வெள்ளவாய பிரதேச செயலக பிரிவுகள் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு நீர்த்தேக்கங்களுக்கு பக்கத்தில் வாழும் மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் ஆய்வியல் பிரிவின் பிரதம பொறியியலாளர் சாமரையாப்பா ஆராய்ச்சி இது குறித்து தெரிவிக்கையில், வானிலை அவதானிப்பு நிலையத்தின் தகவல்களுக்கு அமைய ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் குறித்து திணைக்களம் அவதானம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது நீர்ப்பாசன திணைக்களத்தின் வசமிருக்கும் 9 பிரதான நீர்த்தேக்கங்களும் 5 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருவதாக கூறிய இவர், தற்போதைய மழையினால் ஆறுகளின் நீர்மட்டம் ஓரளவுக்கு உயர்ந்திருந்தாலும் அவை இன்னும் அபாய கட்டத்தை எட்டவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மண் சரிவுக்கான அறிகுறிகள் குறித்து மக்கள் எப்போதும் அவதானத்தோடு இருக்குமாறு கேட்டுக்கொண்ட இவர், ஏதேனும் அவசர தேவைகள் இருப்பின் அனர்த்த மேலாண்மை பிரிவினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் அல்லது மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவோடு தொடர்பு கொள்ள முடியும் என்றும் இவர் மக்களுக்கு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடும் இலங்கையும் வரலாறு, கலாச்சாரம், வணிகத்தோடு மட்டுமல்லாது தலைமுறையாக தொடரும் மக்களுக்கிடையிலான நெருக்கமான உறவுகளால் பிணைக்கப்பட்டுள்ளதாக கூறிய ஜனாதிபதி அனுர, இலங்கையும் இந்தியாவும் இன்னும் நெருக்கமான உறவுகளையும் வலுவான கூட்டாண்மையையும் தொடர்ந்து கட்டியெழுப்பி வரும் நிலையில் நமது எதிர்காலம் மகத்தான பொருளாதார வளர்ச்சியையும் வாய்ப்புகளையும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வலுவான இந்திய இலங்கை
கூட்டாண்மைக்குள் இணைந்து செயல்படுவதனால் அதிக செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கு தாம் ஆவலோடு காத்திருப்பதாக ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளதோடு உங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அனைத்து வெற்றிகளும் கிடைக்க இலங்கை மக்களின் சார்பாக எனது வாழ்த்துக்களை கூறுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தின் தேவைகளை நிறைவேற்ற தவறினால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கிரியால பகுதியில் இன்று மக்கள் சந்திப்பில் கலந்து உரையாற்றிய நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளதோடு தற்போது நாட்டில் நபர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு வருவதாகவும் சட்டம் வளைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. அரசாங்கத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தமக்கு சாதகமான வாக்குமூலங்களை எழுதி வாங்குவதற்கு முயற்சிகள் பெரிய அளவில் நடக்கின்றது. அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு இணங்க மறுப்பவர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது என்று கூறியுள்ளமை இப்பொழுது பேசு பொருளாகியுள்ளது. எந்த தேர்தலும் எமக்கு எட்டிய தூரம் வரை தென்படவில்லை என்று குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச தேர்தல் எப்போது நடைபெறும் என்பது எமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த நாட்டை நேசிக்கும் மக்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் எமது கட்சியை சுற்றி ஒன்றிணைந்து வருகின்றனர் என்றும் நாமல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று கண்டி மகியங்கனை பிரதான வீதியின் உடுதும்புர நிசருவ பகுதியில் நடந்த வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதியொருவர் உயிரிழந்துள்ளார். மகியங்கனை நோக்கி கண்டியில் இருந்து சென்ற லொரியொன்றும் எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியே குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளதோடு விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதியை உடுதும்புர வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 40 வயது மதிக்கத்தக்க நபர் என்பதோடு விபத்து குறித்து லொரி சாரதி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். உடுதும்புர போலீஸ் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தெற்கு அதிவேக வீதியின் பெலியத்த மற்றும் கசாகல ஆகிய பகுதிகளுக்கு இடைப்பட்ட 154வது கிலோமீட்டர் மைல்களுக்கு பக்கத்தே நடந்த இன்னுமொரு விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் தற்போது தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதோடு பாணந்துறை பகுதியைச் சேர்ந்த மின்சார சபை ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு கதிர்காமம் நோக்கி பயணித்த கார் ஒன்று முன்னால் சென்ற லொரியின் பின்புறத்தில் மோதியே குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. இந்த மோதலில் குறித்த லொரி வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை காப்பீட்டாளர்கள் சங்கம் மற்றும் காப்பீட்டுத் துறையின் ஏனைய பங்குதாரர்கள் சேர்ந்து எடுத்துள்ள தீர்மானத்திற்கு அமைய இந்த மாதம் முதல் மோட்டார் வாகன காப்பீட்டு சான்றிதழ்களுக்கு பதிலாக டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டைகளை அதாவது டிஜிட்டல் மோட்டார் இன்சூரன்ஸ் கார்ட்ஸ் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் காப்பீட்டு அட்டை காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் மின்னணு வடிவில் வழங்கப்படும் என்றும் காப்பீட்டுதாரரின் வேண்டுகோளின் பேரில் மட்டுமே அச்சிடப்பட்ட பிரதி வழங்கப்படும் என்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்கும் மொபைல் ஆப் ஊடாக டிஜிட்டல் அட்டையை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் மக்களுக்கு தெளிவுபடுத்த டிஜிட்டல் முறைமைக்கு இணையாக காப்பீட்டின் செல்லுபடியாகும் தன்மையை உறுதிப்படுத்த 1338 என்ற இலக்கத்தின் ஊடாக பின்வரும் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இலக்கம் அல்லது காப்பீட்டு பத்திர இலக்கத்தை 1338 என்ற இலக்கத்துக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பி அது செல்லுபடியாகின்றதா என்பதை உறுதிப்படுத்தலாம் என்றும் 1338 இந்த இலக்கத்துக்கு அழைத்து அந்தந்த காப்பீட்டு நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை அதிகாரியுடன் பேசி விவரங்களையும் உறுதிப்படுத்தலாம். 1338 என்ற இலக்கத்திற்கான அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளுக்கான கட்டணம் எதுவும் அறவிடப்பட மாட்டாது. குறுஞ்செய்தி மூலம் விவரங்களை பெறும்போது வாகன இலக்கத்தை இடைவெளியின்றி உள்ளிட வேண்டும். ஏற்கனவே வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் காப்பீட்டு அட்டைகள் காலாவதி திகதி முடியும் வரை தொடர்ந்து செல்லுபடியாகும். வீதியில் போலீசாரால் சோதனையிடப்படும் போது டிஜிட்டல் அட்டையையோ அல்லது அதன் அச்சிடப்பட்ட பிரதியையோ சமர்ப்பிக்கலாம் என்பதும் இதன் சிறப்பு. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் போலீசார் 1338 சேவையை பயன்படுத்தி அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவார்கள். 2006ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க மின்னணு கொடுக்கல் வாங்கல் சட்டத்தின்படி இந்த டிஜிட்டல் அட்டைகள் சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. அவற்றின் செல்லுபடியாகும் தன்மையை நிராகரிக்கவே முடியாது. இந்த புதிய முறை குறித்து அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் போலீஸ் அதிபரினால் உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தத்துக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. நாளை முதல் இந்த புதிய கட்டண முறைமை அமலுக்கு வரவுள்ளதோடு எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் மின் உற்பத்திக்கான செலவுகள் அதிகரித்துள்ளதால் உண்டாக்கிய 38 பில்லியன் ரூபாய் வருவாய் இழப்பை ஈடு செய்யும் வகையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மின்சார நுகர்வோர் மீதான பாரத்தை குறைக்க அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்க இணங்கியுள்ளதோடு வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை குறித்த மானிய சலுகை அமுலில் இருக்கும். யாருக்கு இந்த மின் கட்டண அதிகரிப்பு என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாதம் 180 அலகுகள் வரை மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதாரண வீட்டு நுகர்வோருக்கு எந்த கட்டண அதிகரிப்பும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. 210 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்தும் நுகர்வோருக்கான கட்டணங்கள் பயன்பாட்டு அளவுக்கு ஏற்ப அதிகரிக்கப்பட உள்ளது. மதஸ்தலங்களை பொறுத்தவரை 180 அலகுகள் வரையான பயன்பாட்டுக்கு கட்டண அதிகரிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு மேற்பட்ட பயன்பாட்டு பிரிவுகளுக்கு கட்டண உயர்வு நடைமுறையில் இருக்கும். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழிற்சாலைகளுக்கு
பாதிப்புகள் இல்லாத போதிலும் பாரிய அளவான தொழிற்சாலைகளுக்கு 18% கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும். அரசு நிறுவனங்களுக்கான கட்டணங்கள் சராசரியாக 11% அதிகரிக்கப்பட உள்ளதோடு மின் உற்பத்தி செலவு மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலையேற்றம் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. பல கையடக்க தொலைபேசிகள் கணனிகளை பயன்படுத்தி இணையத்தில் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 18 சீன நாட்டவர்கள் மற்றும் பெருநாட்டு பெண் ஒருவர் கொம்பனி தெரு பகுதியில் உள்ள விடுதியொன்றில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 399 ஆப்பிள் ரக கையடக்க தொலைபேசிகள், 14 மடிக்கணனிகள், 2 மேசை கணனிகள், 4,73,870 ரூபாய் பணம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதோடு குறித்த சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இவர்கள் தொடர்ச்சியாக ஏன் இலங்கைக்கு வந்து இங்கு தங்கியிருந்து இணைய மோசடிகளில் ஈடுபடுகின்றார்கள் என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இப்பொழுது உண்டாகியுள்ளதோடு அண்மைய நாட்களில் பல வெளிநாட்டவர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டவர்கள் குழு ஒன்று சந்தேகத்திற்கிடமான முறையில் விடுதியில் தங்கியிருப்பதாக கொம்பனி தெரு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் கபில விஜயமன்னவுக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டதோடு குறித்த விடுதியின் 11வது மாடியில் உள்ள 5 அறைகளிலும் 12வது மாடியில் உள்ள 2 அறைகளிலும் தங்கியிருந்த நேரமே இவர்கள் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டுள்ளனர். இவர்களிடம் நடந்த முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் இலங்கையில் தங்கியிருப்பதற்கான செல்லுபடியாகும் கடவுச்சீட்டோ விசா அனுமதி பத்திரமோ இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் அனைவரும் 25 முதல் 37 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். தரை மற்றும் கடல் வழியாக நீண்ட காலமாக மிகவும் நுணுக்கமாக யாரிடமும் சிக்காத முறையில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டில் 2 சந்தேக நபர்கள் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இரவு அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வீடு ஒன்றில் குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதோடு அம்பாறை மாவட்ட ஊழல் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் KAM பிரியங்கர தலைமையிலான குழுவினர் குறித்த சோதனையை முன்னெடுத்துள்ளனர். கைதானவர்களில் கடல் குதிரை என அழைக்கப்படும் பிரதான சந்தேக நபரிடமிருந்து 50 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதோடு இன்னும் ஒரு சந்தேக நபரிடமிருந்து 20 கிராம் 100 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 5 கிராம் 250 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடத்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட ஸ்கூட்டர் வகை மோட்டார் சைக்கிள், 80,000 ரூபாய் பணம், இலத்திரனியல் தராசு, நவீன கைத்தொலைபேசிகளும் இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 31 மற்றும் 40 வயதுடையவர்கள் என்றும் இவர்களில் ஒருவர் தலைமுடி வெட்டும் கடை வைத்திருப்பவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதோடு இவர்கள் புத்தளம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலிருந்து கடல் மற்றும் தரை வழியாக போதைப் பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்து வந்துள்ளனர். சந்தேக நபர்கள் காரைதீவு பகுதியில் வீடு ஒன்றினை வாடகைக்கு வாங்கி அங்கிருந்தே குறித்த கடத்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை வரை பயணிக்கும் யாழ்தேவி ரயில் நாளை 11ஆம் திகதி முதல் மீண்டும் சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக ரயில்வே திணைக்களம் இன்று அறிவித்துள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரை திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் யாழ்தேவி ரயில் பயணிக்கும் என்றும் காங்கேசன்துறையில் இருந்து கொழும்பு கோட்டைக்கான யாழ்தேவி ரயில் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிறு நாட்களில் மாத்திரம் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகையிரதமானது குளிரூட்டப்பட்ட 4 ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டிகளை கொண்டது என்பதோடு ரயில்வே திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக அல்லது ஆசன முன்பதிவு வசதி கொண்ட புகையிரத நிலையங்களுக்கு சென்று பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.